என் ஃபார்ம் ஹவுஸில் ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்குங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டு நானும் இந்த பழமரத்தை வந்து வளர்த்தேன். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. காமிங்க. 3 அழகான ஸ்டார் ஃப்ரூட் தூங்கிட்டு இருக்கு பாருங்க எப்படி. இந்த இடம் வாங்கினதே பழமரங்கள் வளர்க்க தான். ஏலகிரியில் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை வந்து நான் சில்லி துளுப்பு வச்சு சாப்பிட்டேன். பெரிய நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருந்தது. பெரிய நெல்லிக்காவே தான். அதை நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க அது மஞ்சள் கலரில் பழுக்கும், அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ இதில் இளம் பச்சையாக சிலது மாதிரி இருக்குது. இது 3த்தையும் நம்ம கட் பண்ணுவோம். காட்டுங்க. இதில் நிறையா சின்ன சின்னதெல்லாம் வருது பாரு. இங்கே பேர் இதெல்லாம் ரொம்ப பெருசாகும். சின்ன சின்னதெல்லாம் கீழெல்லாம் அடியிலலாம் தொங்கிட்டு இருக்காங்க. போன தடவை வந்து பூ பூத்து இருந்தது பிங்க் கலரில் அழகழகா. என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, டைம் இல்லை. இப்போ இதை கட் பண்ணுவோம். 1 இது கம்மிங்க, 2 இன்னொன்று இதோ கீழே. அப்படியே வந்துடுது. இங்கே பார்த்தீங்களா 3 ஸ்டார் ஃப்ரூட் வந்து எடுத்துருக்குறோம். அதில் இன்னும் 25க்கும் அதிகமாக இருக்குது. இப்போ போயிட்டு அடுத்த தடவை வந்து பார்க்கும்போது பழமாவோ இல்லை பெருசாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரூட்டு இயற்கையாக வளர்ந்தது, எந்த ஒரு கெமிக்கல்ஸும் போடாமல் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. இதை இப்போ நம்ம ஸ்டாராக இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்டார் நெல்லிக்காய் அப்படின்னு கூட நம்ம அழைக்கலாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு சொல்லுங்க. ஏலகிரியில் சாப்பிட்டப்ப ரொம்ப தவிர்த்துட்டு நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கு, வாய்க்கு நல்லா இருக்கு. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் சாப்பிட்ட மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்டர் ஆப்பிள் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் வந்து அந்த நெல்லிக்காய் சுவையில் இருக்கு. அப்போ இதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க.